நிறைய பேருக்கு யாரை கேட்டாலும் நிறைய வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருது, இல்லைன்னா ஸ்ட்ரோக் அட்டாக் மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த முக பக்கவாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகத்தில் மட்டும் ஒரு பக்கம் அந்த ஒரு சைடு வந்து மசில்ஸ் வந்து அப்படியே புல்லாயிரும், இழுத்துரும். ஸோ இந்த 3 முதிரைகளுடைய காம்பினேஷன் அந்த முக பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பயிற்சி செய்து வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் சொல்ல முடியும். ஒரு முதிரை பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து 3 முதிரைகள் வந்து 1 மணி நேரத்தில் நான் பண்ணிட்டேன் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு நாளில் ஒரு நல்ல கேப் கொடுத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை அட்லீஸ்ட் 1 ஹவர் அந்த மாதிரி கேப் கொடுத்து பயிற்சி பண்ணும் பொழுது முதிரைகள் தரக்கூடிய பலன்கள் ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அன்றாட வாழ்க்கையில் ஒரு விதமான பதட்டம், பயம், படப்படப்பு இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் போயிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு யாரை கேட்டாலும் நிறைய வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருது, இல்லைன்னா ஸ்ட்ரோக் அட்டாக் மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப அதிகமாக ஒரு சைலண்டாக சடனாக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பேரலிசிஸ், பக்கவாதம். அதாவது பேரலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு பாடியோட ஒரு சைடு வந்து பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனை. இந்த முக பக்கவாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகத்தில் மட்டும் ஒரு பக்கம் அந்த ஒரு சைடு வந்து மசில்ஸ் வந்து அப்படியே புல்லாயிரும், இழுத்துரும். ஸோ அதுதான் வந்து முக பக்கவாதம். இது வந்து பிபினாலையும் இதாகலாம், இல்லை தலையில் வரக்கூடிய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளாலும் இது வரலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருடைய உடல்நிலை ஏற்கனவே அது சில சிம்டம்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி இருந்திருக்கும், ஒரு தலை சுத்தலோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். கவனிக்காமல் விடும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு போய் விடும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த முக பக்கவாதத்திற்கு உண்டான முதிரைகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 முதிரைகளுடைய காம்பினேஷன் அந்த முக பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பயிற்சி செய்து வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் சொல்ல முடியும். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து இது மாதிரி நிறைய ஒவ்வொரு பிரச்சனைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தவங்களுக்கு ஒரு 10 வருஷத்துல நிறைய பேருக்கு இந்த முதிரைகளை கொடுத்து பார்த்து அந்த காம்பினேஷன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் வீடியோவாக போடுறோம். ஸோ அதுக்கு மேலேயும் நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ முக பக்கவாதத்திற்கான 3 முதிரைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 முதிரைகளோட பேர் நான் இப்போ சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஒன்றா நான் உங்களுக்கு எப்படி பயிற்சி பண்ணுங்கிறதையும் சொல்லி காமிச்சிடுறேன். ஒன்று வந்து உஷ்ணசீர் முதிரை, அது வந்து பொதுவாகவே நரம்பு தளர்ச்சிக்கு உண்டான முதிரை. இன்னொன்று மகா சிரசு முதிரை, அதாவது தலைவலி, தலை பாரம், தலை சம்பந்தப்பட்ட தலையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இது ஒரு பேசிக்கான ஒரு முதிரை. அடுத்த முதிரை பார்த்தீங்க அப்படின்னா உதான முதிரை. ஸோ இந்த 3 முதிரைகள் தான் வந்து முக பக்கவாதத்திற்கு உண்டான காம்பினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உஷ்ணசீர் முதிரை எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ உஷ்ணசீர் முதிரை உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதாவது ஆள்காட்டி விரல் அப்புறம் நடுவிரல் ரெண்டையும் மடக்கி நேராக வச்சுக்கணும். மற்ற 3 விரல் நேராக இருக்கணும். மடக்கி உள்ளங்கையை நேராக மடக்கின்னு இப்படி தொட்டுக்கணும். ஸோ இது ஏற்கனவே நரம்பு தளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம். இதே முதிரை தான் ஒரு நாளைக்கு 2 முறை 20 நிமிடங்கள், மார்னிங் 20 மினிட்ஸ், ஈவினிங் 20 மினிட்ஸ், 20 நிமிடங்கள் இதை வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். ஸோ நேராக கையை இப்படி வச்சு உட்காந்து தான் நீங்கள் பயிற்சி பண்ணணும். ஒருவேளை உங்களால் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பயிற்சி பண்ண முடியாது அப்படின்னா ஒரு சாய்வு நாற்காலியில் வேறு வழி இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா முடியாதவங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் நேராக முதுகுத்தண்டை வச்சு நீங்கள் வந்து அந்த முதிரையை வந்து பயிற்சி பண்ணலாம். ஸோ அடுத்த முதிரை வந்து மகா சிரசு முதிரை. இந்த மகா சிரசு முதிரை எப்படி பயிற்சி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மோதிர விரல் இதை வந்து நேராக மடக்கி உள்ளங்கையில் படுற மாதிரி வச்சுக்கணும். அடுத்தது சுண்டு விரல் தவிர மற்ற 3 விரல்கள் நுனிகளையும் இணைச்சிக்கணும். சுண்டு விரல் நேராக வைக்க முயற்சி பண்ணணும். சுண்டு விரல் வந்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நேராக வைக்கும் பொழுது வலிக்கும், பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் சுண்டு விரலை நேராக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
இந்த மகாசிரசு முதிரையை வந்து 6 நிமிடம் பயிற்சி பண்ணால் போதும். 6 நிமிடம் வந்து நீங்கள் காலையில் அப்புறம் சாயந்தரம், காலை மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளை 6 நிமிஷம். இப்போ நீங்கள் உஷ்ணசீர் முதிரை வந்து 20 நிமிஷம் பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேப் கொடுத்து, ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கேப் கொடுத்து நீங்கள் இந்த மகாசிரசு முதிரையை வந்து பயிற்சி பண்ணுங்கள். உடனே எந்த முதிரையும் பயிற்சி பண்ண வேண்டாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உதான முதிரை. இந்த உதான முதிரைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுண்டு விரல் தவிர மற்ற 4 விரல்களோட நுனிகளையும் இணைச்சிக்கணும். ஃபெதர் டச், சாஃப்ட் டச் இது வந்து இணைச்சிக்கணும். ஸோ இதை நீங்கள் நேராக கைகளை வச்சு உள்ளங்கை வானத்தை பார்த்து வச்சு இயல்பாக பயிற்சி பண்ணலாம். இதுவும் முடிந்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 முறை 20 நிமிடங்கள், காலையில் 20 நிமிஷம், சாயந்தரம் 20 நிமிஷம். இப்போ நம்ம காலையில் அப்படின்னு சொல்லிட்டோம். நீங்கள் காலையில் எழுந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குள்ளே காலையில் எழுந்துட்டு காலை உணவுக்கு முன்னாடி ஒரு முத்ரா பயிற்சி பண்ணிக்கோங்க. காலை உணவுக்கு அப்புறமா மதியத்துக்குள்ளே இன்னொரு முதிரை பயிற்சி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கேப் கொடுத்து நீங்களே ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு நீங்கள் அழகாக அந்த நல்ல கேப் கொடுத்து பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு முதிரை பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து 3 முதிரைகள் வந்து 1 மணி நேரத்தில் நான் பண்ணிட்டேன் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு நாளில் ஒரு நல்ல கேப் கொடுத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை அட்லீஸ்ட் 1 ஹவர் அந்த மாதிரி கேப் கொடுத்து பயிற்சி பண்ணும் பொழுது முதிரைகள் தரக்கூடிய பலன்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் அனுபவத்தில் கண்டறிந்த ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும் இல்லையா, நான் இத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன், இத்தனை மணிக்கு காலையில் உணவு சாப்பிடுவேன், இத்தனை மணிக்கு மதியம் சாப்பிடுவேன். ஸோ அந்த டைம் பொறுத்து நீங்கள் வந்து பாதி வயிறு காலியாக இருக்கும் பொழுதோ அல்லது சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ, அதாவது எம்டி ஸ்டமக் அல்லது ஹாஃப் எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் இந்த முதிரை பயிற்சிகளை நீங்களே ஒரு ஸ்கெடியூல் போட்டு நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிக்கலாம். ஸோ 3 முதிரைகள் முக பக்கவாதத்திற்கான முதிரைகள். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உஷ்ணசீர் முதிரை, அடுத்தது மகாசிரசு முதிரை, அப்புறம் உதான முதிரை. ஸோ இந்த 3 முதிரைகளும் முகப்பக்கவாதம் வந்தவர்கள் இந்த காம்பினேஷன் டெய்லி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக பலன் பெற முடியும். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.